பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 25, இறை வார்த்தை 41. பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடம் இருந்து அகன்று போங்கள். அலகைக்கு அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். இந்த இணைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமது நடுவில் அவர் உயிரோடு இருக்கின்றார். எனவே நாம் வழிபடக்கூடிய தெய்வம் உயிருள்ள தெய்வம். நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் நம்மை தாயின் கருவறையில் இருந்து தேர்ந்தெடுத்து நம்மோடு தங்கி நம்மை பலப்படுத்தக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை இந்த நாளில் நாம் தேடி வந்திருக்கிறோமே என்றால் அது நம்முடைய தாய் தகப்பன் செய்த ஒரு பாக்கியமாக இருக்கலாம். நம்முடைய தாய் தகப்பன் ஜெபத்தில் நிலைத்திருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இதுவரை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். எனவே வாழக்கூடிய நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு பணி செய்கிறவர்கள் நரகத்திற்குள் சென்று விடக் கூடாது என்பதில் நீங்கள் கருத்தாயிருந்து ஜெபிக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நரகம் இருக்கிறதா என்று நாம் இந்த நாளிலே தியானித்திருந்திருக்கின்றோம். அதே போல் ஏன் கடவுள் மக்களை நரகத்திற்கு அனுப்புகிறார் என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நரகம் ஏன் இந்த உலகத்திலும் இருக்கிறது என்று அநேக பேர் கேட்ட கேள்வி உண்டு. நரகம் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. அது பாதாளத்தில் இருக்கின்றது. நாம் பூமியின் மேற்புறத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நமக்கு மேல் விண்ணகம் இருக்கின்றது. அப்படி என்றால் நமக்கு கீழ்தான் என்ற நரகம் இருக்கின்றது. இப்போது உள்ள கால சூழ்நிலை பார்க்கின்றோம். எவ்வளவோ வெயிலின் கொடுமைகள். நம்மால் உலகத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். அந்த நாட்களிலே வெப்ப காற்று வீசப்பட்டு ஈரோப்பிலே அநேக மக்கள், ஆயிரத்துக்கணக்கான மக்கள் மரித்து போய் விட்டார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். இன்னும் காலங்கள் மாற மாற இன்னும் அதிகமாக வெப்பங்கள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உருவாக்கிய அந்த நரகம் நமக்கு இல்லை, அது சாத்தானுக்கு என்பதை நாம் ஒரு திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சேனைகளாக இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய கூட்டம் ஒவ்வொரு நாளும் மக்களை சோதிக்கின்றது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை புறக்கணிக்கிறானோ, சாத்தானுடைய வழிகளிலே நடந்து கொண்டு இருக்கிறானோ, அவனும் சாத்தானோடு நரகத்திற்கு தள்ளப்படுகின்றான். முதலில் கடவுளை புறக்கணிப்பது அல்லது இரண்டாவது சாத்தானுடைய வழியில் நடப்பது. அப்படி என்றால் புற தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்கள் நரகத்திற்கு போவார்களா, மோட்சத்திற்கு போவார்களா, உத்திரிக்கஸ்தலத்தில் இருப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். அன்பார்ந்தவர்களே, புற இன மக்கள், புற தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நல்லது செய்தார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்துமா உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் கடந்து செல்லும். எனவேதான் இந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து புரிந்து கொண்டு அங்கிருந்து விடுதலை பெற்று செல்லுகின்றன. இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை. இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் போய் இளைப்பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார். நரகத்தில் இளைப்பாற முடியாது, வேதனை தான் இருக்கும். எல்லா ரிலிஜியனையும் நீங்கள் வாசித்து பாருங்கள், எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை வாசித்து பாருங்கள், நரகத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அங்கு செல்கிறவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்றால் அங்கே ஜெயில்கள் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், கோர்ட்டுகள் இருக்கும். காரணம் என்ன? தவறு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த தவறில் இருந்து திரும்ப வேண்டும்,
மக்களை பாதுகாக்க வேண்டும், சமுதாயத்தை மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக சட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதை செயல்படுத்தாத பட்சத்தில் கண்டிப்பாக தண்டனையும் உண்டு. அதுபோல பரலோகத்தில் அரசாங்கத்திற்கும் சட்ட திட்டங்கள் உண்டு. கிறிஸ்துவை அறியாத மக்கள் உள்ளத்திலே அந்த சட்டத்தை ஆண்டவர் மனசாட்சியாக வைத்து இருக்கின்றார். மனசாட்சியை மீறுவது பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் நியாய பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது அந்த 10 கட்டளைகளை மீறுவதே பாவம் என்பதை அவர்கள் அறிந்து இருந்தார்கள். இருந்தாலும் பாவம் செய்து அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருந்தார்கள். அவர்களும் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 35வது இறை வார்த்தையிலே, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஒருவன் பாவம் செய்யும் பொழுது வேத வசனங்களை அவன் அவமதிக்கின்றான். ஒருவன் தீமை செய்யும் பொழுது இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகின்றான். ஒருவன் தப்பு தண்டங்களை செய்யும் பொழுது அவன் பரிசுத்தத்திலிருந்து வெளியிலே சென்று விடுகின்றான். அவர் கிறிஸ்தவத்தை பார்க்கிலும் சாத்தானுக்கு பணிவிடை செய்கிறவனாக மாறிவிடுகின்றான். எனவே தான் ஆண்டவர் சாத்தானோடு அவரை தள்ளிவிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு பழ வியாபாரியை எடுத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் அழுகிய பழங்கள் இருந்து என்றால் அவற்றை நல்ல பழங்களோடு வைக்க மாட்டார். அவ்வாறு வைத்தால் நல்ல பழங்களும் அழுகி போய்விடும் என்பதை அவர் அறிந்து இருப்பார். அதே போல் வீட்டிலே ஒருவர் மரித்து விட்டால் அந்த இறந்த பணத்தை அந்த வீட்டிலே வைக்க மாட்டார்கள். அந்த நாளிலே மாலைக்குள் அல்லது ஒரு நாள் அதை வைத்துவிட்டு போய் நல்லடக்கம் செய்து விடுவார்கள், புதைத்து விடுவார்கள். அதே போல்தான் ஆண்டவர் தீமை செய்கிறவர்களையும் பாவத்தில் வீழ்கிறவர்களையும் நல்ல மக்களிடமிருந்து பிரித்து சாத்தானுடைய கரத்தில் ஒப்புவித்து விடுவார். எனவே ஆண்டவர் சொன்னதுபடி வெள்ளாட்டு கிடாவுகளையும் அந்த நாட்களிலே அவர் பிரித்து எடுப்பதை போல, அவர் கோதுமை மணிகளையும் அதில் இருக்கக்கூடிய சாவிகளையும் பிரித்து எடுப்பதை போல, செம்மறியாடையும் வெள்ளையாட்டையும் பிரித்து எடுப்பதை போல அவர் பிரித்து எடுத்து விடுவார். அந்த கட்டளை பிறப்பிக்கக்கூடிய காலம் மிகவும் அருகில் இருக்கின்றது. எனவேதான் வாழக்கூடிய நாட்களிலே எம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குழந்தையை ஒரு பிச்சைக்காரன் அல்லது குஷ்டரோகி கையில் எடுத்து முத்தமிடும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய கரத்தில் கொடுப்பீர்களா? இல்லை. அதுபோலதான் ஆண்டவர் தன் அருமை பிள்ளைகளை உலகம், மாமிசம், பிசாசினிடந்து வேர் பிரித்து பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகின்றார். கவனமாக இருக்க வேண்டும். எனவே நரகம் அவசியம் அல்லவா? அதற்காகத்தான் நாம் நரகத்தில் செல்கிறவர்களுக்காய் குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை மட்டும் பாதுகாத்தால் போதாது, உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் அவருடைய ஆத்துமாவை பாதுகாக்க கடவுளிடம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நீங்களுடைய முழங்கால்கள் மடங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே அநேக பேர் நரகத்தை பற்றி அவர்கள் பிரசங்கம் செய்வது இல்லை. அவர்கள் எல்லாம் கள்ள உபதேசம் செய்கிறார்கள். இயேசுவை விட்டு உங்களை பிரித்து விடுகிறார்கள். மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பையும் குறித்து இல்லாத அந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த பிரசங்கத்திலே சிலுவையை பற்றி செய்தி இருக்க வேண்டும், அன்னை மரியாளை பற்றிய செய்தி இருக்க வேண்டும், இறை வார்த்தைகள் இருக்க வேண்டும், திருச்சபையோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் தான் எளிதாக மீட்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு வேளை நரகத்தை குறித்த ஒரு செய்தி உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். இந்த நாளிலே நீங்கள் மனம் திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். எனவே நம்மை ஆண்டவரை நோக்கி திரும்ப செய்வோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் அப்படியே வளைத்து ஆண்டவரிடம் பக்கம் கொண்டு செல்வோம். உண்மையிலே நாம் நரகத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் நரகம் இந்த உலகத்திலும் இல்லை, மறு உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான வார்த்தைகளை சிந்தித்திருக்கக்கூடிய நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம்.
எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, நரகம் ஏன் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுடைய ஆத்துமா நரகத்திற்குள் சென்று விடக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் அமர்ந்து கற்றுக் கொடுத்து இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் நீர் கற்றுக் கொடுத்த 10 கட்டளைகளையும் உமது அன்பு மகன் கற்றுக் கொடுத்த 2 கட்டளைகளையும் கடைபிடித்து இந்த உலகத்திலே பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நீதி தீர்ப்பில் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி அதற்கு முன்பாக உம்மை தேடி வந்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் படக்கூடிய பாடங்கள் எல்லாமே, படுகிற கஷ்டங்கள் எல்லாமே மறு உலகத்தில் கடந்து செல்ல என் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்பதையும் அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும், தம்பிகளையும், தங்கைகளையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இளைய தலைமுறைகளையும் ஆண்டவரே, தேவையில்லாத ரீல்ஸ்களை பார்த்து கொண்டு தன்னை கரைப்படுத்தி கொண்டு உபச்சார பழக்க வழக்கங்களிலும் வேசித்தனமான ஆவிகளினாலும் நிரம்பி, குடிவரின் ஆவியினால் நிரம்பி, தன்னையும் நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய உடலையும் அழித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். உடல் இச்சைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சாத்தான் கொண்டு வரக்கூடிய அனைத்து தீங்கான காரியங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவை அனைத்தையும் நீர் எடுத்து மாற்றி ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணைநாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.